ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கச்சாயம் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து இது மாவு கோதுமை நல்லா கழுவிட்டு நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்கள். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து கருப்பட்டி. இனிப்போட அளவு பத்தலைன்னா கருப்பட்டி போட்டுக்கலான்னு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன், பத்தலைன்னா போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய், 3 ஏலக்காய். இது வந்து சுக்குப்பொடி. ஏலக்காய் சுக்குப்பொடியும் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா கமன்னு சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இது வீட்டில் செய்யும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங்கில் டீ காஃபியோடு சாப்பிட்றது, கடையில் விற்கிற ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. கோதுமை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கச்சாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேங்காயை கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் ஈரப்பசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறமா மாவு வந்து தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கோதுமை மாவு கூட கலக்கிக்கலாம். வாங்க இந்த சூப்பரான இந்த கச்சாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றலை பாருங்கள். எண்ணெய் ஊற்றாமல் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஈரப்பசம் போகிற வரைக்கும் லேசாக அதை வந்து வறுத்தா போதும். இந்த கச்சாயம் வெளியிலேயே 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. தேங்காய் நம்ம வறுத்து தான் போடுறோம். இதை லைட்டாக வறுத்ததும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு அரைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சமாக லைட்டாக வறுத்தா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வறுத்து ஆற வச்சு தேங்காயை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், சுக்கு பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த கோதுமை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோதுமை அரைக்கும் போதே வெல்லம், கருப்பட்டி எது வேணுமோ அது போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக போண்டா பதத்துக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். மாவு கோதுமை யூஸ் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போது இப்படி கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டோம். ரவுண்டாக வேணும்னா நீங்கள் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் ரவுண்டு பண்ணிக்கலாம், ரவுண்டாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், போட்டாச்சு. இந்த கோதுமை நல்லா சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு. லைட் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கச்சாயம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.